ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலேயே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நாடி தேடி ஓடி வந்திருக்கிறோம் ஐயா. என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன கர்த்தர், தகப்பனே, உம்மை தேடி வந்த பிள்ளைகளே, கர்த்தாவே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன கர்த்தர், எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சுவாமி நீர் ஆசீர்வாதங்களை அபரிமிதமாய் வைத்திருக்கிறீர். ஆனால் அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்று அறியாத வழியிலே நாங்கள் திக்கி தவித்து கொண்டிருக்கிறோம் ஐயா. ஆகவே எங்களுக்கு அந்த இருளிலே இருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்பதன் பிரகாரம் தகப்பனே, பெரிய வெளிச்சத்தை கண்டு கர்த்தாவே, எங்களுக்கு என்று நீர் வைத்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒன்றும் குறைவுபடாமல் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியின் மூலமாய் எங்களோடு பேசி கொண்டு வருகிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர், இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் ஆலோசனைகளை கொடுத்து எங்கள் கரத்தை பிடித்து நீங்கள் வழி நடத்துங்கப்பா. உங்கள் கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நீர் திறந்து கொடுப்பீராக, திறந்து கொடுப்பீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்பது இந்த சமாதானம்தான். இந்த சமாதானம் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும், படித்தவனோ படிக்காதவனோ, உடல் நலம் குன்றியவனோ நல்ல தேக ஆரோக்கியம் உடையவனோ, உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, யாராக இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? சமாதானம். சமாதானம். இன்றைக்கு குடும்பங்களில் சமாதானம் இல்லை, தனிப்பட்ட முறையில் நம்முடைய உள்ளத்திலும் சமாதானம் இல்லை, திருச்சபையில் சமாதானம் இல்லை, தேசத்திற்கு உள்ளும் சமாதானம் இல்லை, தேசத்திற்கு வெளியேயும் சமாதானம் இல்லை. ஆக இப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. ஆகவே உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம் என்றால் என்ன அர்த்தம்? நம்ம உள்ளத்திற்குள்ளார ஒரு மன நிறைவு வேண்டும், ஒரு மெய்யான ஒரு சந்தோஷம் வேண்டும். அது தான் சமாதானம். சமாதானமாக இருக்கிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறேன் என்று அல்ல, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறேன் என்று அல்ல, எந்த குறைவும் இல்லாமல் இருக்கிறேன் என்று அல்ல. எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கு மத்தியிலும் உள்ளத்தில், இதயத்தின் ஆழத்தில், நம்ம சொல்லுவாங்களே சாதாரண லாங்குவேஜில், ஒரே வெப்ராளமாக இருக்குது அப்படின்னா ஒரு மன அமைதியே இல்லை. அலசடிப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியவில்லை, எதுலையும் எங்களால் ஊன்றி கவனித்து ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை. ஒன்றை நினைத்தால் உடனே இந்த பிரச்சனையெல்லாம் தான் முன்னாடி வந்து நிற்கிறது. இப்படியெல்லாம் தானே சொல்லிகிட்ருக்கோம். ஆக இந்த சமாதானம் என்றால் என்ன அர்த்தம்? எத்தனை பிரச்சனை, எத்தனை வேதனை, எத்தனை இழப்பு, எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம், எத்தனை போராட்டங்கள் என்ன வந்தாலும் என் உள்ளத்தில் உள்ள அந்த அமைதியை, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அந்த மன நிம்மதி, அந்த சந்தோஷத்தை
ஒன்றும் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. நான் மன அமைதியாக இருப்பேன், மன அமைதியாக இருப்பேன். எனக்கு தெரிந்த அருமையான உறவினர் ஒருவரை பற்றி மற்றவர்கள் சொல்லுவார்கள். என்ன சொல்வார்கள் தெரியுமா? இடியே அவர் தலையில் விழுந்தாலும் அவர் கண்டுக்காமல் நிற்பார். இடியே அவர் தலையில் விழுறதா இருந்தாலும் கூட அவர் அதை கண்டுக்க மாட்டார். ஆனால் அவர் அதற்கு சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? என்ன நடக்குமோ அது நடந்து தான் தீரும், நாம் ஏன் அலட்டிக்கிடணும்? அவர் ஆண்டவருக்குள்ளாக, அவர் கிறிஸ்தவர் தான், ஆனால் ஆண்டவருக்குள்ளாக வைராக்கியம் உள்ளவர் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் அவருடைய விசுவாசம் பெரியது, அவருடைய விசுவாசம் பெரியது. அவர் சொல்கிறார், என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்து தான் தீரும், அதுக்கு போட்டு நம்ம ஏன் அலட்டி கொள்ள வேண்டும் என்று சொல்வார். அதுதான் பிரியமானவர்களே, எந்த காரியம் வந்தாலும் அது என்ன செய்யாது, நம்முடைய உள்ளத்தில் உள்ள சமாதானத்தை இழந்து விடக்கூடாது. அநேகர் அதை இழந்து விடுற காரணத்தினால தான், உணர்ச்சி வசப்படுகிற காரணத்தினால தான் நம்மால் என்ன செய்ய முடியலை, யோசிக்க முடியலை, அந்த அறிவுபூர்வமாய் சிந்திக்க முடியவில்லை. இந்த இமோஷன் ரீசனிங் பவரை கண்ட்ரோல் பண்ணி விடுது, அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுகிறது. இதனால தான் பலவிதமான குழப்பங்கள், பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகி கொண்டு போகிறது. ஆனால் யார் நிதானமாய் நடக்கின்றானோ, நிதானமாய் செல்கின்றானோ, அவனுக்கு எல்லாமே அவனுக்கு சாதகமாக முடியும். ஏனென்றால் அறிவு திறன் அப்பொழுது செயல்படும் பொழுது அவனால் என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதை பகுத்தறிகின்ற அந்த ஒரு அறிவு இருக்கும் பொழுது அவன் என்ன செய்வான், சமாதானமாக அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வான். சாதாரணமாக மக்கள், உலக மக்கள் சொல்லுகின்ற ஒரு காரியம், இந்த சைக்காலஜி படித்தவர்கள் சொல்லுகின்ற, உளவியல் படித்தவர்கள் சொல்லுகின்ற ஒரு காரியம். ஆனால் என் தேவன் சொல்கிறாரு, என்னத்தை தான் இருந்தாலும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரதானே செய்யும், ஒரு அசைவு வரதானே செய்யும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகின்றேன். அவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி கொஞ்சம் நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், வேதத்தின் அடிப்படையில் இருந்து அதை தியானிப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய சமாதானத்தை நாம் இழந்து போவதற்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சமாதானம் உங்களுக்கு வேண்டுமா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்போ அவர் சமாதானத்தை சுதந்தரித்து கொள்ள நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்? அதைத்தான் கர்த்தர் நமக்கு இந்த வேதத்தின் அடிப்படையிலிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறார். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இந்த சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், என் சமாதானம் உங்களுக்குள் வர வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உங்கள் சந்தோஷம் நிலைச்சிருக்கணுமா? உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணுமா? ஏன்னா மன சமாதானம் என்பதனுடைய வெளி அடையாளம் என்ன? இது தான் சந்தோஷம், மனதில் ஒரு மகிழ்ச்சி. ஆக அது உங்களுக்கு நிறைவாக இருக்கணுமா? அது நிலச்சிருக்கணுமா? ஏன்னா சில சந்தோஷம் இருக்குது, உலக பிரகாரமான சந்தோஷங்கள். என்ன? ஒன்றுமில்லை, இப்போ இந்த ஐபிஎல் மேட்ச் நடக்கிறதுன்னு வைத்துக்கொள்வோம். அதில் இப்போ சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னால் சென்னை வாசிகளுக்கு சந்தோஷம், அது அந்த ஒரு நாள் தான். அடுத்த நாள் அதே சந்தோஷம் நீடிக்குமா? நீடிக்காது. அதே போல் ஒவ்வொரு காரியம், விரும்புகிற காரியம் ஒன்று உலக பிரகாரமாக நடந்துருச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு சந்தோஷம், அதற்கு பிறகு அது போய்விடும். அடுத்த மேட்ச்சில் சிஎஸ்கே தோற்றுருச்சுன்னா அந்த சந்தோஷம் போயிடுது. ஆக இது உலக பிரகாரமான சந்தோஷம். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும்படிக்கும், அது நிறைவாக இருக்கும்படிக்கும் நிலைத்திருக்கும்படிக்கும். ரெண்டு இருக்குது. சந்தோஷம் நிலைத்திருக்கணும், அது நிறைவாக இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் தேவனுடைய சமாதானம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படி என்றால் இதை செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கணும், சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னா அதுக்கு தான் ஆண்டவர் பதில். அதுக்கு முந்தின வசனம் 10வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஏன் சமாதானம் உங்களுக்கு வேணுமா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? நான் பிதாவின் அன்பிலே நிலைத்திருக்கிறேன். அதற்கு வெளி அடையாளம் என்ன? அவருடைய கற்பனைகளை நான் கடைப்பிடிக்கின்றேன். பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அவருடைய கற்பனை என்ன? ஒரு கேள்வி வருது இல்லையா? அவருடைய கற்பனை என்ன? ரொம்ப சிம்பிள். அழகாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37லிருந்து 40 வசனங்கள். அதுதான் அவருடைய கற்பனை. ஆண்டவர் சொல்கிறார், இந்த கற்பனையின் பிரகாரம் நீ நடமா, நிச்சயமாக உனக்கு சந்தோஷம். எப்படிப்பட்ட சந்தோஷம்? நிலைத்திருக்கிற சந்தோஷம், நிறைவாக இருக்கிற சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். அவருடைய கற்பனை என்ன சொல்லுகின்றது? 37லிருந்து 40. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. அடுத்ததாக 39. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். ரொம்ப சிம்பிளாக 2 கற்பனையில் ஆண்டவர் சொல்லிட்டார். முதலாவது கற்பனை என்ன? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. தேவனிடத்தில் அன்பு கூர்வாயாக. எல்லாத்துலேயும் ஆண்டவருக்கு நீ முதலாவது இடத்தை கொடுப்பாயாக. எல்லாத்துலேயும் அவளை முதலாவதாக வைத்துக்கொள். சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதுவாக இருந்தாலும், ஒரு ஸ்கூலுக்கு போகிறீர்களா அல்லது ஆஃபீஸ்க்கு போகிறீர்களா, ஒரு தொழில் செய்ய போகிறீர்களா, போவதற்கு முன்பு ஆண்டவரே எனக்கு முன்பதாக நீர் செல்லும். படிக்கிறதுக்கு முன்பு கர்த்தாவே நீர் எனக்கு அந்த ஞானத்தை தாரும். ஒருத்தட்ட பேச போகிறீங்களா, ஆண்டவரே என்ன பேச வேண்டுமோ அதற்கு அந்த வார்த்தைகளை என் வாயில் வையும். ஒவ்வொரு காரியத்திலும் சமைக்க போகிறீங்களா, ஆண்டவரே இந்த சமையல் சுவையுள்ளதாக குடும்பத்திற்கு ஆரோக்கியமானதாக இருக்க எனக்கு அந்த ஞானத்தை தாரும். எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை முன்வைத்து செய்ய வேண்டும். அதுதான் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, ஆராதனைக்கு போகிறது, பைபிள் வாசிக்கிறது, போகிறது, இதுதான் நினச்சிட்டு மற்ற காரியத்தில் எல்லாம் நம்ம விட்டுடுறோம். எதையுமே கண்டுக்கிறது இல்லை. எந்த ஒரு காரியமானாலும் உடனே யோசனை அவசியம், மற்றவர்களை கலந்து ஆலோசிப்பது அவசியம். ஆனால் தேவனுடைய சித்தத்திற்கு முற்றிலுமாக அர்ப்பணிப்பது எல்லாவற்றிலும் மேலானது. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். முதலாவதாக முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. அடுத்தது என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த 2 கற்பனை தான். பிரியமானவர்களே, இதை எப்படி அனுசரிப்பது? அதுக்கு ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். வேதத்தின் அடிப்படையிலிருந்து சொல்ல விரும்புகின்றேன். இந்த 3 காரியங்களை நாம் மனதில் வைத்திருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம். கற்பனையின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பார். அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும், நிறைவாயிருக்கும், சமாதானம் அங்கே இருக்கும். அதில் முதலாவது ஒரு காரியம் என்ன தெரியுமா? மன மகிழ்ச்சியாயிரு. முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மன மகிழ்ச்சியாயிரு. அப்படின்னா எப்படி இருக்கிறது? சங்கீதம் 37:4 சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் என்ன செய்கிறாரு? உன்னுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். உங்களோட காரியம் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால்
நாம் எப்படி இருக்கணுமா? மனமகிழ்ச்சியாக இருக்கணும். மனமகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கிறது எப்போ தெரியுமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன். என் பலன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவோ வியாதி இருக்குது, பலவீனம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, இருந்தாலும் பவுல் சொல்கிறார் இல்லையா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதை அறிக்கை பண்ணுங்க. அதை கற்றுக்கொள்வோம். நாம் இதுவரையிலும் தெரியலைன்னா இன்றைக்கு நாம் அதை கற்றுக்கொள்வோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, இதை நாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஆலோசனையாக அப்படியே ஏற்றுக்கொள்வோம். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னாரே. நீங்கள் சொல்லுங்கள், பலவீனம் வந்ததுன்னா, கஷ்டம் வந்ததுன்னா, நீங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சம் பலவீனம் வந்துட்டாலே எனக்கு அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, எனக்கு வயசாகிடுச்சு, எனக்கு பிபி வந்துட்டு, எனக்கு சுகர் வந்துட்டு, இந்த வியாதிகளையும் பலவீனங்களையும் வயதினையும் காலத்தையும் இதை முக்கியப்படுத்தி எல்லாருக்கும் முன்பதாக பேசிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால தான் நமக்கு மனமகிழ்ச்சி இல்லாமல் போயிடுது. சந்தோஷத்தை இழந்து போய்விடுகிறோம். நம்முடைய நினைவு பூரா எதில் இருக்குன்னா, நம்ம வியாதியில் அந்த மாத்திரை போடுறதுலையும், டாக்டரை பார்க்குறதுலையும், அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுலையும், அல்லது அந்த டெஸ்ட் பார்க்கணும், இந்த டெஸ்ட் பார்க்கணும். இதெல்லாம் தவறு என்று நான் சொல்லவில்லை. செய்ய வேண்டியது தான். செய்ய வேண்டியதை செய்துவிட்டு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு, ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர். ஏனென்றால் நான் யார்? இந்த சரீரம் எது? தேவன் தங்கி வாசம் பண்ணுகின்ற ஆலயம். இது பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம். ஆகவே அதை மெயின்டைன் பண்ணுவது கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர். அவருக்குள்ளாக நாம் பலப்பட்டு இருக்கும் பொழுது, அவரையே எல்லாவற்றிலும் முன்னாக வைத்து இருக்கும் பொழுது நமக்குள் ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்கள். அதுதான் தேவன் கொடுக்கின்ற மகிழ்ச்சி. டாக்டர் சொல்லிட்டார் இப்படி அப்படி என்று, அதை பற்றி கவலை இல்லை. என் தேவனுடைய பெர்மிஷன் இல்லாமல் எதுவும் எனக்கு நடக்காது. உங்கள் தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவருடைய சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்று கூட கீழே உதிராது என்று இருக்கிறதே. அப்படி இருக்கையில் வாழ்க்கையில், குடும்பத்தில், உடல் சுகத்தில் வருகின்ற காரியங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, அவைகள் எல்லாம் அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய நாலேஜ் இல்லாமல் நமக்கு வராது. அப்படி வருதுன்னா அவங்க அதில் அப்படியே அமிழ்ந்து போகட்டும், அப்படியே அவர்கள் ஒன்றுமில்லாமல் போகட்டும் என்பதற்காகவா அல்ல. அதன் மூலமாய் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொருட்டாக பல காரியங்களை அவர் அனுமதித்திருக்கின்றார். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுதான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது. என்ன வந்தாலும் நம்புவேன், எது வந்தாலும் நம்புவேன் என் நேசரே என்று சொல்லி பாடுறமே. வெறும் பாட்டில் இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கணும். பிரச்சனை வரும்பொழுது அதை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது. அப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். அந்த கற்பனையை சார்ந்த ஒரு காரியம். உண்மையிலேயே மகிழ்ச்சி வேணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்று என்ன தெரியுமா? ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க. மேக் அதர்ஸ் ஹாப்பி ஸோ தட் யூ வில் பி ஹாப்பி ஆட்டோமேட்டிக்கலி. மற்றவர்களை சந்தோஷப்படுத்துங்க, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துங்க. அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகின்றது? அது அப்படியே உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீ மற்றவர்களை நேசிக்கும் பொழுது அவர்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். நீ மற்றவர்களுக்கு உதவும் பொழுது அவர்கள் உனக்கு உதவ ஆரம்பிக்கின்றார்கள். அதில் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துறதன் மூலமாக நான் நமக்குள் சந்தோஷப்படுகிறோம். சில சமயத்தில் ஏழைகள் யாராவது வந்து உதவி கேட்கும் பொழுது நாம் அவர்களுக்கு உதவி செய்ய அது நமக்கு ஒரு அற்பமான காரியமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். ஒரு தர்மக்காரர் வருகின்றார். இப்போ அவருக்கு ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ கொடுத்தோம் என்றால் அந்த 50, 100 என்பது பணம் உள்ளவர்களுக்கு, வசதி உள்ளவர்களுக்கு ஒரு சின்ன துளி மாதிரி. அது பெரிய ஓஷனில், கடலில் உள்ள ஒரு நீர்த்துளி. ஆனால் அந்த 50, அந்த 100 என்பது அவருக்கு எவ்வளவோ பெரிய தொகை. எவ்வளவு சந்தோஷமாக அவங்க நினைப்பாங்க, 5ஓ 10ஓ கொடுப்பீங்கன்னு வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த பெரிய தொகை, அந்த ஒரு 100 ரூபாயை கொடுக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அதுக்கு அவர் பெரிய தொகை எவ்வளவு சந்தோஷப்படுவார். அந்த சந்தோஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வரும்.
கஷ்டப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. அவங்களால வெளியே சொல்ல முடியாது, வந்து கேட்க முடியாது. அதை உணர்ந்து நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வருமே, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறி வரும். உங்களுடைய சந்ததிக்கு அது ஆசீர்வாதமாக மாறி வரும். இதுதான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது. ஆக மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதன் மூலமாய், மற்றவர்களை திருப்தி செய்வதன் மூலமாய், அந்த நோக்கத்தோடு நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்குள் அந்த சமாதானம், நமக்குள் அந்த சந்தோஷத்தை கர்த்தர் நிறைவாய் தருவார். இதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. செல்ஃபிஷாக இது எனக்கு, இது எனக்கு, இது தனக்கு, என் குடும்பத்திற்கு இப்படி நினைத்து கொண்டே இருப்போம் என்றால் தான் பிரச்சனை அதிகமாக வருது. அதில் தான் பல குழப்பங்கள் வருது. அதில் தான் எத்தனையோ வேதனையான காரியங்கள்லாம் நடக்குது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எதையும் எதிர்பாராமல் நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு செய். அது உனக்கு நன்மையாக மாறும், உனக்கு மனசமாதானத்தை கொடுக்கும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ மனசமாதானம், நமக்கு மன மகிழ்ச்சி வேண்டும் என்று சொன்னால், அந்த கற்பனை கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அடுத்தது, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதன் மூலமாக கர்த்தர் நமக்கு அந்த சந்தோஷத்தை, நிலைவரமான சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கின்றார். எனவே முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் மன மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அந்த சந்தோஷம் வேணும்னா, சமாதானம் வேண்டும் என்றால் நமக்கு இரண்டாவது இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? மனம் இசைந்து இருக்க வேண்டும். மனம் இசைந்து என்றால் என்ன அர்த்தம்? அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கொள்வது, ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். அதிலும் விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த மனம் இசைந்து இருப்பது, இணங்கி போவது, இருக்கிறதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். அது இல்லாத காரணத்தினால தான் எல்லா இடத்துலையும் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. சமாதானத்தை நம்ம இழந்து போயிடுறோம். அதுக்கு காரணம், நான் இவ்வளோலாம் நல்லா செய்தேனே, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு நடக்குது, இந்த கேள்வி தான். ஏன் எனக்கு இது நடக்கின்றது? உலகத்தார் சொல்லலாம், ஏன் எதற்கு என்று விளங்கி கொள்ளாமல் எதையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்பது உலகத்தினுடைய படிப்பினை. அப்படி போகிற காரணத்தினால தான் என்ன ஆகுது, இன்றைக்கி எல்லாம் ஏன் ஏன் எதுக்கு என்று சொல்லி எல்லாம் அந்த ஈகோயிஸ்டிக்காக போகிற காரணத்தினால தான் இன்றைக்கி எல்லா குழப்பங்களும், சண்டைகளும், போர்களும் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா பிரிவினைகளும், போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன வருகின்றதோ அது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். சங்கீதம் 92:13 பார்க்கின்றோம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்குள்ளாக நீ வேரூன்றி இருப்பாய் என்று சொன்னார். ஆண்டவர்தான் எனக்கு எல்லாம், என்னுடைய வாழ்க்கையில் அவர்தான் எல்லாம் என்று சொல்லி ஆண்டவரையே சார்ந்து இருப்பாய் என்று சொன்னால் இனிமையான வாழ்க்கை, மனரம்யமான ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கை. அந்த வேதத்தில் பார்க்க யோவான் சுவிசேஷம் 15:7 சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். என்ன வந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாகத்தான் கர்த்தர் செய்வார். அவர் ஒரு நாளும் எனக்கு தீங்கு செய்ய மாட்டார் என்ற அந்த உணர்வு வேண்டும். வருகின்ற காரியங்களை ஆண்டவர் அனுமதித்தது என்று சொல்லி நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ரோமருக்கு எழுதின நிருபம் 8:28 இவ்விதமாய் சொல்கிறார். ரோமர் 8:28, அன்றியும்
அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். மற்றொரு டிரான்ஸ்லேட்டரில் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றனா, அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ நன்மைக்கு ஏதுவாக அவர் மாற்றி தருகின்றார். அவர் மாற்றி தருகிறார். தீமை செய்ய நினச்சிருப்பாங்க, ஆனால் அதே அவர் நன்மையாக மாற்றி தருவார். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் இந்த குடும்பம் கொடுத்திருக்கின்றார்களா, இது கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தின குடும்பம், கர்த்தர் எனக்கு தந்த மனைவி, கர்த்தர் எனக்கு தந்த கணவன், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் எனக்கு கொடுத்த உறவினர். அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்குது, இவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இருக்குன்னு கேட்டால் நிம்மதி வரவே வராது. உலகத்தார் தான் அப்படி மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி தங்களுடைய நிம்மதியை இழந்து போனவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல. மனம் இசைந்திருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவன், அவர் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி, ஆகவே ஆண்டவர் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். ஆக இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வது, இந்த ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை வேண்டும். ஒரு தொழிலில் இருக்கீங்களா, கர்த்தர் எனக்கு கொடுத்த தொழில் ஆண்டவரை இதில் நான் சிறந்து வருவதற்கேற்ற ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்க வேண்டும். கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்திருக்கின்றாரா, ஆண்டவரே நீர் கொடுத்த வேலை இதில் நான் உண்மை உத்தமமாக இருக்கணும். அப்படி தான் நம்ம இருக்க வேண்டும். நம்ம நினச்சிருப்போம் நல்ல நீட்லலாம் மார்க் வாங்கி மெடிக்கலுக்கு போகலாம், அல்லது நிறைய +2 மார்க் வாங்கி நல்ல கல்லூரியில் ஒரு அட்மிஷன் கிடச்சி அங்கே போய் சேரலாம், அங்கே போனால் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கும். கடைசியில் பார்த்தா மார்க் நமக்கு கம்மியாக வந்திருக்கும். ஆக ஏதோ ஒரு கல்லூரியில் தான் நமக்கு இடம் கிடைக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த படிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த கல்லூரிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இதிலிருந்தும் என்னை மேன்மைப்படுத்த உம்மால் கூடும். எத்தனையோ பெரிய பெரிய கல்லூரியில் படித்த பெரிய மெரிட்டோரியஸாக பாஸ் பண்ணி பெரிய வேலையில் இருக்கிறவங்களை காட்டிலும் சாதாரண நிலையில் உள்ள பிள்ளைகள் எவ்வளவாய் கர்த்தரால் உயர்த்தப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டு தானே இருக்கின்றோம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த அவராலே கூடும். அதனால் எந்த நிலைமையில் உங்களை வச்சிருக்கிறாரோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் தந்த சூழ்நிலை இதிலே நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஞானத்தை தருவார். அவர் என் கூட இருக்கிறார், அதனால் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது இல்லை என்று சொன்னால் அதுதான் சமாதானம், அதுதான் மன நிறைவு. யாருக்கு இந்த மனம் நிறைவு வரும்? போதும் என்று மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் வசனம் சொல்லுகின்றது. எந்த சிச்சுவேஷன் என்ன இருக்கின்றதோ அதை அப்படியே தேவன் தந்தது, தேவன் தந்த வீடு, தேவன் தந்த தொழில், தேவன் தந்த ஊழியம், தேவன் தந்த பிள்ளைகள், தேவன் தந்த குடும்பம், அப்படியே அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த தெய்வீக சமாதானம் நமக்குள் வருகின்றது. ஆக முதலாவதாக நாம் மனம் மகிழ்ச்சியாக இருக்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக மனம் இசைந்து இருக்க வேண்டும், இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது மூன்றாவதாக மனம் வீசி இரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் வீசுவது என்றால் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அதுதான் உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கட்டும். உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும், சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் மனம் வீசி இரு என்றால் நற்கந்தமுள்ள வாசனை வீசுபவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவை குறித்து சொல்கிறோமல்ல,
பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இயேசு என்ற நாமம் சொன்னாலே எல்லா அசுத்தங்களும், எல்லா கட்டுகளும், எல்லா பேய்களும், எல்லா காரியமும் நீங்கி போய்விடும். அந்த இடம் சுத்திகரிக்கப்படுகிறது, நற்கந்தம் வீசுவதாக அமைந்து விடுகின்றது. பாவம் நம்மை விட்டு ஓடி போகிறது, சாபம் நம்மை விட்டு நீங்குகிறது, வியாதி நம்மை விட்டு விலகுகிறது. ஆக அங்கே நற்கந்தமுள்ள ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகின்றார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 1-9 வரையிலும் வாசித்து பார்த்தோம்னா அவர் எப்படி மனம் வீசணும்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆலோசனைகளை கொடுக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 9 வசனங்களை பார்த்தோம்னா 1-3 வரையிலும் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி நடக்கணும், அதற்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவைகளை இவைகளை நாம் தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் சாட்சியுள்ள வாழ்க்கை, அதுதான் மனம் வீசுகின்ற வாழ்க்கை. பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு? பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், உனக்கு நன்மை உண்டாயிருக்க நீ வாழ்நாளும் நீடித்திருக்க உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆக பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? அவர்கள் எப்படி மனம் வீசணும்? எப்படி அவர்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும்? கீழ்ப்படிதல் இருக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதே போல் பெரியவங்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க, அதே நேரத்தில் அவங்களை சிட்சை பண்ணி தவறு செய்தால் அந்த தவறை கண்டித்து அப்படியாக அவர்களை நீங்கள் வழி நடத்த வேண்டும். இது பெற்றோர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே போல் அவர் இன்னொரு காரியத்தை சொல்கின்றார். வேலைக்காரர்களுக்கு எப்படி சொல்கிறாருன்னா, நீங்கள் எஜமானர்களுக்கு கீழ்ப்படிந்து நடங்க. மனுஷனுக்கு பயந்து இல்லை, உங்களை பார்க்குற ஒருத்தர் இருக்கிறாரு, ஆகவே நீங்கள் உங்கள் எஜமானருக்கு. அப்போ இந்த வேலைக்காரர்கள் என்றால் ஏதோ வெயிட்டு வேலை செய்கிறவங்க மட்டும் இல்லை, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, உயர் பதவியில் இருக்கிறவங்க எல்லாரும் வேலைக்காரர்கள் தான். தேவனுடைய ஊழியத்தை பார்க்கிறவர்கள் எல்லோரும் வேலைக்காரர்கள் தான். அப்போ நீங்கள் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், மற்றவங்க நம்மளை குறித்து பெருமையாக பேசினதுக்கு ஊழியம் செய்யாமல், கர்த்தருக்கு பயந்து நீங்கள் உங்கள் கடமைகளில் உண்மையும் உத்தவமாக இருங்கள். அதுதான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற, ஊழியர்களுக்கு கொடுத்திருக்கின்ற கடமையாக இருக்கின்றது. அதே போல் எஜமானர்களுக்கு அவர் என்ன சொல்லுகின்றார்? எஜமானர்களை பார்த்து 9வது வசனத்தில், எஜமானர்களே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள். எஜமானர்களை பார்த்து சொல்கிறார், எல்லாம் வேலையை வச்சு நல்லா புழிஞ்சிட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருந்துடாத. அவனுக்கு உரியதே அவனுக்கு கட்டாயம் கொடு. கடும் சொல்லை தவிர்த்து விடு. உனக்கு உதவி செய்வதற்காக தேவன் அவனை ஏற்படுத்தியிருக்கின்றார், அவனுக்கு உதவி செய்வதற்காக உன்னை ஏற்படுத்தியிருக்கின்றார். இது மியூச்சுவல் தான், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வது தான். இந்த உலகத்தில் யாரும் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது. வெறும் பணத்தை மட்டும் வச்சுட்டு எல்லாம் சாதிக்க முடியுமானா முடியாது. நம்ம தான் பார்த்தோமே கொரோனா பீரியடில் பணம் இருந்தது, வாங்கிறதுக்கு பொருள் இல்லை, அதை கொடுக்கறதுக்கு கடை இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லோருக்கும் பிதாவானவர் இருக்கின்றார். அதை நாம் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். ஆக மனம் வீசியிரு அப்படின்னா என்ன அர்த்தம்? சாட்சியுள்ள வாழ்க்கை, உங்களுடைய அழைப்பிற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆக கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருந்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கின்ற இடத்திலே நாம் இசைந்து அதை ஏற்றுக்கொண்டு நாம் இருக்கின்ற இடத்துல கொடுத்துருக்கிற பொசிஷனில் சாட்சியாய் வாழ்வோம் என்று சொன்னால், இது தான் எதை கொடுக்கின்றது? அவருடைய கற்பனை. நம்ம இப்படியெல்லாம் செய்கிறோன்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? நாம் தேவனை நேசிக்கிறோம், தேவனை நேசிப்பது போல் மற்றவர்களை நேசிக்கிறோம், இந்த கற்பனையை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்படி பண்ணுற காரணத்தினால என்ன நடக்குது? அவருடைய சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தில் வருது. அது நிலைவரமான சந்தோஷமாக இருக்குது, நித்தியமான சந்தோஷமாக இருக்குது. அதன் மூலமாக நமக்கு சமாதானம். இந்த சமாதானத்தை தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகின்றார். என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன கர்த்தர் அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதற்கு இப்படி தான் சொன்னார். மன மகிழ்ச்சியாயிரு, மனம் இசைந்து இரு, அடுத்ததாக மனம் வீசி இரு. கர்த்தாவே, இப்படிப்பட்ட காரியங்களில்
எங்களிடத்தில் காணப்படும்படியாய் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் எங்களோடு நீர் பேசினீர் சுவாமி. சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னென்ன வழி என்று பல காரியங்களை யோசித்து அதன் மூலமாகவே எங்கள் சமாதானத்தை இழந்து போய்விட்டோம். மனுஷருடைய ஆலோசனையை தேடி நாடி ஓடி கர்த்தாவை இருக்கின்ற சமாதானத்தையும் இழந்து போய்விட்டோம் சுவாமி. ஆனால் இந்த நாளிலே நீர் எங்களோடு தெளிவாக பேசினீர் ஐயா. உம்முடைய கற்பனைகளை யார் கை கொண்டு நடக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அந்த சந்தோஷம், நிறைவான சந்தோஷம், நிலைத்திருக்கும் சந்தோஷம் கிடைக்கும் என்று சொன்னீர். ஆமையா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமைகளை நீர் கொடுத்திருக்கின்றீர். ஒவ்வொருவருக்கும் ஒரு சூழ்நிலையை கொடுத்திருக்கின்றீர். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்மிலே மனமகிழ்வாக இருந்து கர்த்தாவே, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற நியமித்திருக்கின்ற ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையோடு ஓட நீர் கிருபை தருவீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் ஆண்டவரை இதை முற்றிலும் உணர்ந்து கொண்டவர்களாக இதன்படி வாழ நீங்கள் தான்ப்பா உதவி செய்யணும். நீங்கள் தான் உதவி செய்யணும். மனிதர்கள் பலவீனம் உள்ளவர்கள் கர்த்தாவே. நாங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பல நல்ல காரியங்களை எங்களால் செய்ய முடியவில்லை. நாங்கள் செய்யக்கூடாது என்று நினைக்கிற பல காரியங்களை செய்து விடுகிறோம் சுவாமி. இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கும் பொருட்டாகத்தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அப்பா அந்த கல்வாரி சிலுவிலே பாடுபட்டு மரித்து எங்களை பலப்படுத்தும்படியாய் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தீர் அப்பா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வரட்டும் சுவாமி. சோதனையை மேற்கொள்கின்ற வல்லமை எங்களுக்குள் வரட்டும். இதோ கர்த்தர் சகல வல்லமையோடும் மகிமை பிரதாபத்தோடும் இதோ என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த விசுவாசம் எங்களுக்குள் கடந்து வரட்டும் ஐயா. நாங்கள் உண்மையில் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறு என்று சொன்னீரே, அப்படியாக உண்மையில் களி கூறுகிற பிள்ளைகளாய் அப்பா, உண்மையில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் சுவாமி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் நாங்கள் சோர்ந்து போய் விடாத படிக்கு, பின்மாற்றம் அடைந்து விடாத படிக்கு என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படுவது இல்லை என்று உறுதியாய் விசுவாசிக்க கிருபை தாரும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கள் தேவன் எங்களோடு கூட தான் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்து தாரும் சுவாமி, திறந்து தாரும். உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். நீர் எங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறீரோ அதை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய கிருபையையும் நீரே பரத்திலிருந்து தார். செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய தெய்வீக சமாதானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. அந்த சமாதானம் அவர்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலைவரப்பட்டு இருக்கட்டும், நிறைவானதாக இருக்கட்டும். மற்றவர்களுக்கு அங்கிருந்து அது புறப்பட்டு செல்லட்டும். யாரெல்லாம் இந்த பிள்ளைகளை சந்திக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த பிள்ளைகள் இல்லத்திற்கு வருகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த தெய்வீக சமாதானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக செல்லட்டும் ஆண்டவரே, செல்லட்டும் சுவாமி. கேட்டுக்கொண்ட சத்தியத்தின் பிரகாரமாக நாங்கள் வாழ கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுவீராக. இதற்கு விரோதமாய் போராட நினைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால் சுட்டெரித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அவர்கள் இல்லத்திலும் தொழில் ஸ்தாபனத்திலும் ஊழியத்திலும் தகப்பனே நீர் கொடுப்பீராக, நீர் தருவீராக. நிறைவாய் ஆசீர்வதியும். இன்று கண்ட எகிப்தினை இனி காண்பதில்லை என்பதன் பிரகாரமாக சமாதான குறைச்சலான எந்த காரியம் வந்தாலும் அதனால் நாங்கள் அசைக்கப்படாத படிக்க கிறிஸ்துவுக்குள்ளாக கண்மலையாக உமக்குள் எங்கள் அஸ்திபாரமாக உம்மை வைத்து நாங்கள் வாழ்க்கை வாழ எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாங்கள் ஓட என் தேவன் கிருபை தருவீராக. உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் காக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். God bless you.